வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது சுவையான ஒரு சிக்கன் ரெசிபி. சிக்கன் பக்கோடா. இந்த சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Mama Veedu. சின்ன சின்ன தொண்டா நறுக்குன சிக்கன் 1/2 கிலோ. நான் இன்னைக்கு இங்கே போன்லெஸ் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கெட்டி தயிர் 2 ஸ்பூன். நாம் சேர்த்த எல்லா மசாலாவும் சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்றபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை மசாலாக்கள் கூட நல்லா சேர்த்து மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். கடலை மாவு 3/4 கப், அரிசி மாவு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன், கறிவேப்பிலை, மிளகாய், கொத்தமல்லி 3யும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி 1/4 கப், மிளகாய் 3 பொடியாக நறுக்குனது, கறிவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, உப்பு தேவையான அளவு. இது கூட ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். கலந்து வச்ச இந்த கலவை கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் படுறபடி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறதுனால நம்ம சிக்கன் பக்கோடா மாவுக்கு அது தனி கலர் கொடுக்குது. இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைகளில் வாங்குகிற சிக்கன் மோஸ்ட்லி சிவப்பாக இருக்கிற காரணம் ஃபுட் கலர் தான். நம்ம ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதில் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் பிரைட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்கான மாவு இப்போ ரெடி. இதோட பதம் ஸ்பூனபிள் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பூன்லேருந்து எடுக்கும்போது தண்ணியாக ஒழுகவும் கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி திருப்பின உடனே விழணும். நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை ஒவ்வொன்றா பஜ்ஜி மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் மாவு அதில் போட்டு பாருங்கள். போட்ட உடனே நல்லா எழும்பி மேலே வந்துடுச்சுன்னா மாவு சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா சூடாக இருக்கிற இந்த எண்ணெய் கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம மிதமான சூட்டில் வச்சே வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கன் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். சிக்கனை எண்ணெயில் போட்ட உடனே என்றைக்கும் கரண்டியால் கிண்டாதீங்க. அது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட சுவையான மொறுமொறு சிக்கன் பக்கோடா இப்போ ரெடி. பார்த்தீங்களா,
உள்ளேயும் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. மீதி இருக்க சிக்கனையும் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மொறு மொறு சிக்கன் பக்கோடாவோட சவுண்ட் கேட்டிங்கல்ல? கேட்ட உடனே சாப்பிடணும்னு தோணுதில்ல? இது ரொம்ப சுலபமான ரெசிபி தாங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.